வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 29/1/2024 தை மாதத்தின் 15ஆம் நாள் திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. திங்கட்கிழமை வருவதனால இந்த சதுர்த்தி சோம சதுர்த்தின்னு அழைக்கப்படுது. நாளை பஞ்சமி திதியில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இன்று சதுர்த்தி நாளில் இரவு 10 மணிக்குள்ள 10 மணி 10 நிமிடத்திற்கு முன்னாடி இப்ப நான் சொல்ற இந்த ஒரு எளிமையான தாந்திரிகத்தை செய்யுங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய பதிவுகள் இந்த பணம் சார்ந்த பிரச்சனைக்கு தான் இருக்கும். ஏன்னா மனிதனுடைய அடிப்படை அவசிய தேவையாகவே இப்ப இருக்கிறது பணம் தான். பணம் இருந்துச்சு அப்படின்னா மற்ற பிரச்சனைகளை அவங்களால ஈஸியா கையாள முடியுது. பணத்தால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு பிரச்சனைகளானது அதிகமாகிட்டே இருக்குது. அவமானம், தோல்வி, விரக்தி, கோபம், எரிச்சல், இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த பணம் இல்லை அப்படின்னா அதிகமாகிட்டே போகுது. அதனால ஆரோக்கிய குறைபாடு, குடும்பத்துக்குள்ள விரிசல், உறவுகளுக்குள்ள பயங்கர மனக்கசப்புன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். இல்லவே இல்லைங்க அப்படின்னு நீங்க யாராவது மறுப்பு தெரிவிக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது. எனக்கு தேவையில்லைங்க பணம் அப்படின்னு யாராவது நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல கண்டிப்பா பணம் அடிப்படை தேவையா இருக்கணும். உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னாலும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது பார்க்கணும்னாலும் சரி, அந்த உறவுகளை உங்க உறவுகளோட இணைக்கிறதுக்கு ஒரு விசேஷம் வைக்கணும்னாலும் சரி, இப்படி எதுனாலும் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்துதான் இருக்கு. அப்ப அந்த பணம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் இந்த ஆன்மீகத்துல நிறைய வழிகள் இருக்கு. அதை நம்ம நாளறிந்து நேரம் அறிந்து பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்துல இது செஞ்சா நல்லா இருக்கும், பிரம்ம முகூர்த்த நேரத்துல இது செஞ்சா நல்லா இருக்கும், இரவு வரக்கூடிய இந்த ஹோரை நேரத்துல செஞ்சா நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா பணம் வந்துகிட்டே இருக்குங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பெரிய பணக்காரர்கள், மார்வாடிகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அதுக்குன்னு ஒரு ஜோதிடர் வச்சு ஒவ்வொரு நாளுக்குரிய முக்கியமான நேரத்தை முன்னாடியே குறிச்சு வச்சுக்குவாங்க. அந்த ஒரு நிமிடத்தை கூட அவங்க தவற விடாம கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணத்தட்டுப்பாடே வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாகவும் தோல்வியாகவும் தெரியும். அதை சமாளிக்கக்கூடிய திறனே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அதனால இந்த பண தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நிறைய ட்ரிக்கை கையாளுறாங்க. அதுல முக்கியமான சில விஷயங்களை தான் நம்ம சேனல்ல நான் பதிவு செய்துட்டு இருக்கிறேங்க. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அது மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க பிரத்யேகமாக பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக பரிகாரங்கள், ஆலோசனைகள் உங்களுக்கு சொல்லப்படும். இப்ப இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க செய்ய வேண்டிய விஷயத்துக்கு தேவையான பொருள் முதல்ல 2 தாங்க. ஒரே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் நெய், இவ்வளவுதான். அந்த மஞ்சத்தூளை எடுத்து ஒரு சின்ன தட்டில் போட்டு, எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், மஞ்சள்ல தண்ணி ஊற்றி குழைப்போம். இன்னைக்கு நீங்க தண்ணி ஊற்றி குழைக்க கூடாது. நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சும்மா பிள்ளையார் மாதிரி, நீங்க நிறைய பெருசாலாம் பிடிச்சு வைக்கணும் இல்லை, கொஞ்சமா, நான் தான் சொல்றேன் இல்லையா, 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்க மஞ்சத்தூள் எடுத்தாலே போதும். அதுல 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பிள்ளையார் மாதிரி பிடிச்சு குங்குமம் வச்சு, உங்க வீட்டுல அருகம்புல் எங்கேயாவது முளைச்சிருந்துச்சு அப்படின்னா 2 அருகம்புல்லை தூக்கி தலையில வைங்க. அதுவும் இன்னைக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷங்க. அங்கிருந்து 2 அருகம்புல்லை வாங்கிட்டு நீங்க மஞ்சள்ல பிடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க, நெய் ஊத்தி, அந்த பிள்ளையார் தலையில செருகி அந்த பிள்ளையாரை தூக்கி உங்க வீட்டுல பணம் வைப்பீங்க பாருங்க, அந்த இடத்துல வைக்கணும். எப்படி வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 ரூபாய் நாணயம் அல்லது ஒரு 5 ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்துக்கணும். நாணயத்து மேல இப்ப நீங்க பிடிச்சு வச்சதை வச்சு ஒரு வெத்தலை மேலேயோ ஒரு கிண்ணத்து மேலேயோ வச்சு அதை தூக்கி பீரோலுக்குள்ள பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க. பணத்துக்கு தட்டுப்பாடுங்கிறது வரவே வராது. விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி, தை செவ்வாய், அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டு பூஜைகளை வச்சு நீங்க பஞ்சமி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடு என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த வழிபாட்டை முறைப்படி செய்யுங்க. செய்து முடிச்சுட்டு அந்த மஞ்சளை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அது பாட்டுக்கு அங்க இருக்கட்டும். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அதை எடுத்து நல்லா தண்ணீர்ல குழைச்சு நிலைவாசல்ல தடை விட்டுருங்க. அவ்வளவே தாங்க. மிக மிக எளிமையான விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது உங்க வீட்டுல இல்லை அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. அந்த காயினை மட்டும் நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பிள்ளையார் கோயில் உண்டியில கொண்டு போய் போட்டுருங்க. சதுர்த்தி நாள்ல பிள்ளையாரை நினைச்சு நீங்க செய்யற இந்த ஒரு தாந்திரிகம் நாளைக்கு பஞ்சமி திதியில வழிபாடு செய்யும் போது அதை ஆரம்பமாக கொண்டு போய் வைக்கும் போது உங்கள் தேவைகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு எதனாலும் செய்யுங்க. வாராகி தேவி அருளால உங்களுக்கு நல்லதே நடக்கும்.